ஈண்டெடுத்த பெற்றோருக்கு என்னுடைய முதல் வணக்கம். தமிழுக்கு தலைவணக்கம். நான் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த ரோட்ரி மேடைக்கும் சிறப்பு வணக்கம். ரோட்ரி இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு 119 வருடங்களாக ஒரு உலகளாவிய ஒரு நிறுவனம், தி பெஸ்ட் NGO இன் தி வேர்ல்ட். அதில் ஒரு 33 வருடங்கள் பயணம் செய்த பிறகு அதனுடைய பன்னாட்டு இயக்குநராக 2025, 27 பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி தந்த இந்த ரோட்ரிக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நம்முடைய ரோட்ரி என்பது இன்று இன்றியமையாது. இட்ஸ் ஃபுல்லி இன்எவிட்டபிள் டுடே. இன்று இருக்கக்கூடிய இனம், நிறம், மொழி, மதம் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரோட்ரி போன்ற அமைப்புகள் இருப்பதனால் இருக்கக்கூடிய மனிதநேயம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் 200 நாடுகளை கடந்து, கிட்டத்தட்ட 40,000 சங்கங்களை கடந்து 1.4 மில்லியன் ரொட்டேரியன்களை உள்ளடக்கிக் கொண்ட இந்த ரோட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள் பயணம் செய்து நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய காலகட்டத்தினுடைய தேவை யாதும் ஒரே யாவரையும் கேளீர் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ரோட்ரியுடைய மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கக்கூடிய ஒரு 7 குறிப்பாடு இங்க பார்த்துருக்கலாம். நீங்க 7 ஏரியா ஃபோக்கஸ். ஒரு அழகா ரோட்ரி எதுக்கு சார் அப்படின்னு அடிக்கடி இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. நம்பர் 1, குழந்தை பிறக்கும் பொழுது தாயும் சேயும் நலம், மெட்டர்னல் சைல்ட் ஹெல்த் கண்டிப்பா தேவையா? நம்பர் 1. நம்பர் 2, பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு படிப்பு முக்கியமா? அந்த பேசிக் எஜுகேஷன். 2வது. 3வது, வாட்டர் அண்ட் சானிடேஷன், சுகாதாரம், தண்ணீர் முக்கியமா தேவையா? 3வது. 4வது, சுகாதாரம், நோய் எதிர்ப்பு முறைகளை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்வது. 5வது, இந்த 4 இருந்தா பத்தாது, எக்கனாமிக்கா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப லோக்கல் எக்கனாமிக் growing also most important. அது 5வது. 6வது, இதையெல்லாம் பார்த்தா பத்தாது, environment is most important. சுற்றுப்புற சூழல் என்பது மிக மிக முக்கியமானது. அதையும் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது 6 இருந்தால் போதுமானது, உலகம் அமைதி வைக்க சொல்லும். இந்த 7 கோட்பாடுகளை உள்ளடக்கியது ரோட்ரியினுடைய பிரின்சிபல் தான். அப்ப இந்த 7 கோட்பாடுகளும் இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒன்று. இந்த ஒரு அருமையான நாள், போலியோ சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய நாள். ரொம்ப தைரியமாக இந்த வார்த்தையை பதிவிட நினைக்கின்றேன். ஊடக நண்பர்கள் இருக்கும் இந்த இடத்துல இந்த உலகம் நடக்கிறது என்று சொன்னால் நான் தைரியமாக சொல்வேன். அது காரணம் ரோட்ரி என்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக நீங்க கைதட்டும் ரோட்ரி மக்கள். ஏன்னா 122 கண்ட்ரிகள்ல 99.99% இன்னைக்கு இளம்பிள்ளைவாதம் இல்லாமல் இருக்கும். நான் ஒரு 90s கிட்ஸ். நான் படிக்கும் பொழுது பிசிக்கலி ஹேண்டிகேப்டா கோட்டா இருந்தது. இன்னைக்கு இந்த கோட்டாவே இல்லை. அந்த வகையில் ரோட்ரி என்ற ஒரு அருமையான நிறுவனம் போலியோவை ஒழித்த ஒரு சாதிப்புக்குரிய ஒரு நிறுவனம். இதில் மிக முக்கியமாக சொல்ல ஆசைப்படுறது சார், 1 மில்லியன் 2 மில்லியன் இல்ல, $2 பில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடியை ரோட்ரி அறக்கட்டளை இந்த போலியோ ஒழிப்புக்காக கொடுத்திருக்கிறோம். அடுத்து ரோட்ரி அரசோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு $10 பில்லியன் இருக்கு. $10 பில்லியன் நீ பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேல இந்த ரோட்ரி இளம்பிள்ளைவாதம் என்ற அறக்கட்டளை ஒழிப்பதற்கு பயன்படுத்துகிறது. இன்னைக்கு என்டையர் வேர்ல்டுல 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஒன்று பாகிஸ்தான், ஒன்று ஆப்கானிஸ்தான். அது சிங்கிள் கேஸ் 6 அவ்வளவுதான் இருக்கு. இந்த கேஸை தாண்டி ரோட்ரி அறக்கட்டளை என்று ஒரு உண்டு. ரோட்ரி அறக்கட்டளை என்பது என்ன சார் அப்படின்னா, 1905 ரோட்ரி இன்டர்நேஷனல் இருந்தது. 1970 த ரோட்ரி ஃபவுண்டேஷன் வந்தது. இதுவரை ரோட்ரி அறக்கட்டளை மூலியமாக கிட்டத்தட்ட $4 பில்லியன் கிட்டத்தட்ட 32,000 கோடியை இந்த உலக மக்களுக்காக இந்த 7 ஏரியா ஃபோக்கஸ்ல கல்வி, சுகாதாரம், குழந்தை, அமைதி என்ற இந்த தலைப்புகளிலே நல்ல சமூக சேவையை ரோட்ரி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப ரீசெண்டா நடந்த உக்ரைன் வார், சிரியா துருக்கியோடைய மிகப்பெரிய சேதம், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $15 மில்லியன் 120 crores வரைக்கும் கொடுத்துருக்கோம். கொரோனா காலங்களில் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அழகா சொல்வார், வாரத்து 2 அல்லது 3 நிகழ்வுகளை நான் கம்பல்சரியா 2 அல்லது 3 நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ரோட்ரி தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப ரோட்ரி அனைத்து இடங்களிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது சொன்னால் அது உண்மை. சார், இதை தாண்டி ரோட்ரி ஏதாவது செய்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. நான் ரொம்ப தைரியமா சொல்வேன், ஒரு சாமானியன், ஆர்டினரி மேன் கேன் பிகம் எக்ஸ்ட்ராடினரி மேன். ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய மனிதனாக உலா வர முடியும். எப்போ உலா வர முடியும்னா அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுது. ரோட்ரி என்ற ஒரு சங்கம் இங்கே கிட்டத்தட்ட மாவட்டம் 3000 என்பது திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளடக்கிய மாவட்டம் 3000த்துல 140 சங்கங்கள் இருக்கு. அதுல ஒரு சங்கம் நான் இருக்கக்கூடிய சங்கம், பெல் சிட்டி ரோட்டரி சங்கம்.
அந்த வெல்சிட்டி ரோட்டரி சங்கத்தின் மூலியமாக வளர்ந்த நான் எங்கதுல 3 அமைப்பு இருக்கு. மாணவர் அணி, இளைஞர் அணி, மேல ரோட்டரி. இன்ட்ராக்ட், ரோட்ராக்ட், அது மேல ரோட்டரி. அப்போ ரோட்ராக்ட்ல ஆரம்பிச்சு 33 வருடங்களா ஒரு மனிதன் இதில் தொடர்ச்சியாக பயணம் செய்தால் ஒரு பீக்குக்கு வர முடியுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி அல்ல, ஒரு சமூக வளர்ச்சிக்காக ஒரு மனிதன் தொடர்ச்சியாக போராடும் பொழுது கண்டிப்பா நல்ல விஷயங்களை செய்திட முடியும். அந்த வகையில் 33 வருடங்களாக ரோட்ராக்டில் இருந்த நான் பெல்சிட்டி ரோட்ராக்ட் சங்கம், பெல்சிட்டி ரோட்டரி சங்கம், மாவட்ட 3000 இளம் கவர்னர், அதுக்கு பிறகு இன்று ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர். சார் அப்படின்னா என்ன சார், கிட்டத்தட்ட எனக்கு சொன்ன மாதிரி 220 கண்ட்ரியில் இருக்கு. 17 மெம்பர் கொண்ட போர்டு தான் என்டையர் வேர்ல்டோடைய பாலிசியை ஃப்ரேம் பண்றாங்க. இது 7 ஏரியா ஃபோக்கஸ் மட்டும் இல்லை. we have core value இருக்கு. core value starts from fellowship, diversity, integrity, leadership and service. இது core value. இது 7 ஏரியா ஃபோக்கஸ் இந்த ப்ராஜெக்ட் சொன்னது. இந்த இரண்டையும் உள்ளடக்கி ஒரு 17 இயக்குனர்கள். இந்த 17 இயக்குனர்கள் தான் இந்த என்டையர் ரோட்டரி உலகத்தை அதோட பாலிசி ஃப்ரேம் பண்றது. இன்றைய தேவை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க. அந்த வகையில் 25 இருந்து 2027 இந்த 25-27 உடைய ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டராக அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காக நன்றி. அதுக்கு உண்மையில் நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஒரு 5 ஒன்று என்னுடைய பெற்றோர்கள், மற்றொன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய பெல்சிட்டி ரோட்டரி சங்கம், மாவட்டம் 3000, Zone 5 ரோட்டரி, என்டையர் ரோட்டரி வேர்ல்ட். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஒன் சை. நத்திக்கிறோம் பண்ண போறோம் சார். இன்றைய காலகட்டத்தில் இனம், நிறம், மொழி, மதத்தால் மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நான் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன். தாயும் செய்யும் நலம் இருந்து அமைதி வரைக்கும் 7 பாயிண்ட் சொன்னேன். ஆக்சுவலா அது தலையில உள்டாவா இருக்கணும் சார். எப்படின்னா தாயும் செய்யும் இருந்து அமைதி வரைக்கும் கூடாது. அமைதி இருந்தால் கண்டிப்பாக சுகாதாரம் நல்லா இருக்கும். சுகாதாரம் நல்லா இருந்தா கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருந்தா கல்வி நல்லா இருக்கும். கல்வி நல்லா இருந்தா குழந்தையும் அம்மாவும் நல்லா இருப்பாங்க. இந்த குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்கணும்னா ரோட்டரி போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக வர வேண்டும். சே எஸ் டு ரோட்டரி. அவ்வளவுதான். நம்முடைய குழந்தைக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு தனிமனித வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது. அந்த தனிமனித வளர்ச்சிக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அமைப்புல சேர்ந்து பங்கெடுத்துக்கொள் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இந்த மீடியா மூலியமாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், யாரெல்லாம் சமூகத்தின் மேல் அக்கறை கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் தான் வளர வேண்டும் நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த உலகம் ஒரே குடும்பம் நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக ரோட்டரியில் சேருங்கள். இந்த அடுத்த 3 வருட பயணம் சே எஸ் டு ரோட்டரி என்ற பயணத்தின் மூலமாக செல்கிறோம். இந்த நேரத்தில் இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த நிகழ்விற்கு ஒற்றுக்கொண்டு வந்த அனைத்து ஊடகத்தினருடைய பணிவான வழக்கங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நான் ஏதாவது மிஸ் பண்ணி தான் நீங்க சொல்லலாம் ப்ரொஃபசர். क्वेश्चंस I am from Trichy sir. ஆமா ட்ரிச்சிக்காக சார் இது வந்து எப்படின்னா 220 கண்ட்ரிகள்ல டெமோகிராஃபிக் பேஸ் பண்ணி இங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப as far as India is concerned, our next priority is education and taking care of the environment. அப்போ லிட்ரஸி சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக அண்ட் என்வயர்மெண்ட் சம்பந்தமாக சில விஷயங்களை கண்டிப்பாக திருச்சி கொண்டு வர முடியும். சங்கங்கள் இருக்கு, சங்கங்கள் மூலியமாக பல குளோபல் கிராண்ட் இருக்கு. இங்கே வேல் பொறுப்பு போறது மூலியமாக எந்தெந்த இடத்துல எது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சார் எந்த அடிப்படையில் நீங்க சார் கேள்வி சார் சார் இதுல 3 அடுக்கு இருக்கு. கிளப் லீடர்ஷிப், லோக்கலா கிளப் பிரசிடென்ட் இருந்தால் தான் கவர்னராக மாற முடியும். கவர்னர் பிரசிடென்ட் இருந்தால் தான் ரீஜனல் லீடர்ஷிப் போக முடியும். ரீஜனல் லீடர்ஷிப் இருந்தால் தான் ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர் ஆக முடியும். The Rotary International Director, there are 2 process. One is called nomination process, another is called election process. Nomination process is ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஜோன் 5ல இருக்கக்கூடிய 15 பேர் பயோடேட்டா வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. அந்த நாமினேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நாமினேஷன் பிறகு ஒரு எலெக்ஷன் உண்டு. அந்த எலெக்ஷன் நானே தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ இரண்டிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று ரோட்டரி டைரக்டராக இருக்கிறேன். ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4th percent from தமிழ்நாடு சார். 120 வருடங்களில் 4வது percent from தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ட்ரிச்சி அப்படி வச்சுக்கலாம் நீங்க. ரோட்டரி இதுக்கு மேலே இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கு, ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் அப்படிங்கிறது. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாரும் வரல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 120 years 4 ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் இருக்காங்க. தேர் ஆல் ஃப்ரம் நார்த் சைட்.
we are expecting, at the earliest யாராவது ஒரு வாய்ப்பு. சார் 125வது ஆண்டு விழா நோக்கி போயிட்டு இருக்கு. 12 லட்சம் உறுப்பினர் சேர்க்கைகள் இருக்கு. அது உங்களோட பார்ட் என்னவா இருக்கு சார்? இப்போ நான் இந்த டிரைவோட பேரு நான் சே எஸ் டு ரோட்டரின்னு சொல்றது. என்னோட ஐடியா என்னன்னா, நம்ம செதறி போய் வித்தியாசமான இடங்களில் போயிட்டு இருக்க இடத்துல அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்ன மிகப்பெரிய என்ன அப்படின்னா, நம்முடைய பையன் நம்மளோட பொண்ணு நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ரோட்டரி போன்ற அமைப்புகளில், ரோட் ட்ராக் போன்ற அமைப்புகளில், இன்ட்ராக் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக குழந்தையை சேர்த்து விடுங்க. என்ன ஆகுனா 3 நடக்கும். நம்பர் 1, he will be engaged or she will be engaged. 2, அவளுக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு சிசலி நடக்கும், தலைமை பண்பு நடக்கும். 3வது, சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த 3 விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னா இது போன்ற என்ஜிஓல கண்டிப்பா சேரணும். தட் டூ 2 பெருந்தொற்றுகளை கடந்து, 2 உலகப் போர்களை கடந்து ஒரு நிறுவனம் தெளிவா இருக்குன்னா, இட்ஸ் a system driven organization. அதனால my ambition is another maybe 5 to 7 years குள்ள இங்க இருந்து ஒரு 2 லட்சம் அல்லது 3 லட்சம் மெம்பர்ஸ் சேர்க்கணுங்கிறது என்னோட எண்ணம் சார். ரோட்டரி மெம்பரை இந்தியால இருந்து சேர்க்கணுங்கிறது எண்ணம் இருக்கு. பிரதர், வயசு 50 ஆச்சு பிரதர். மனிதனுடைய சராசரி வயது 70 என்று நம்புவேன் நான். சொச்ச காலம் அல்லது மிச்ச காலம் அடுத்த 20 வருடமும் முழுவதாக சமூக சேவைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக அனைத்துக்கும் நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். நம்ம செய்யணும்னு விருப்பப்பட்டுன்னு வச்சுங்களேன், மனசு தானே காரணம். அரசியல் அனைவருக்குமானது பிரதர். அரசியல் எங்கும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்குது. ஆரோக்கியமான அரசியலை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நான் அனைத்திலும் கண்டிப்பாக இருப்பேன் என்று உறுதிமொழி தருவேன். ஒரு 1 டைம்னா பரபரப்பான சூழ்நிலை இன்டர்நேஷனல் டைரக்டர் தானா வந்துருச்சு. எங்களது ரோட்டரியில ஒரு நல்ல வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. தேதிகள் எல்லாம் ரோட்டரி இன்டர்நேஷனல் பைலால இருக்கு. அது கோயின்சிடென்ஸ். பரபரப்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற சூழ்நிலை நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதற்கான அப்டேஷன்ஸ் இருந்தால் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு ஊடக நண்பர்கள் சந்திப்பு கண்டிப்பாக இருக்கும். நீ கேட்ட கேள்விக்கு இப்போது பதில். சந்திக்கணும்னு சொல்றேன். கண்டிப்பா சந்திப்போம், சந்திப்போம், கண்டிப்பா சந்திப்போம் சார். அது ஒரு லீடர்ஷிப் தானே சார். இப்போ 25, 27ங்கிறது 2 வருடத்திற்கான வாய்ப்பு சார். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த விஷயங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய பாயிண்ட் வந்து 25 ஜூலை 1 இருந்து 27 ஜூன் 30 வரைக்கும். ஆனால் என்னுடைய பீரியட் இப்போலேருந்து ஆரம்பிச்சிடும். RI டைரக்டர் நாமினி, RI டைரக்டர் எலெக்ட், RI டைரக்டர் 3 வருஷமும் இதில் பயணம் செய்து கொண்டே இருக்கும். இது ஒரு தொடர்ச்சியான பயணம் தான். 3 வருஷம் இருக்கும். எக்ஸாக்ட் பீரியட் அந்த 25, 27. பட் 3.5 year in the name of RI டைரக்டர் நாமினி, RI டைரக்டர் எலெக்ட் அண்ட் RI டைரக்டர். பொறுப்புங்கிறது ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க, அவ்வளோ. இதோட போர்டு வந்து எப்பொழுதும் யூஎஸ்ல நடக்கும். இது இவென்ஸ்டன் நடக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் யூஎஸ், இவென்ஸ்டன் யூஎஸ். வேற ஏதாவது கேள்வி? யாரோ ஒருத்தர் கேட்டு இருந்தாங்க. சார் 2 மனசுல இருக்கு சார். ஒன்று, என்னுடைய பொண்ணுடைய சாதாரணமாக சொல்லிட்டு இந்த ட்ரிபிள் அப்படிங்கிறப்ப ஏதாவது மாற்ற முடியுமா, மண்மொழி மக்கள்னு மாற முடியுமா? ஒரு இடத்துல அடிக்கடி சூட்டு பிளேஸரை போட்டுட்டு இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டோம், இன்னொரு சைடில் லோக்கலுக்கு வந்துடலாமா, நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுற வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மனது என்ன சொல்லுது அப்படின்னா, ரோட்டரி போன்ற அமைப்புகளின் மூலியமாக மேலே செல்வோம், மண்மொழி மக்கள் என்ற காரணத்தின் மூலியமாக கீழே ரீஜனல் பார்ட்டி வரலாங்கிற ஒரு திங்கிங் இருக்கு. அதே நேரத்தில் தேசிய நீரோட்டத்துடைய வந்து நான் இப்போதைக்கு நோ சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறாங்க. பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் மாற்றுங்கிறது சார், அது காந்தியை மிகவும் கவர்ந்தவர் சார். The be the change you want to see in the world. என்ன மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தில் நீனே உள்ளே போயிட்டுங்கிறது தான். அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னா முதல்ல ப்ராக்டிஸ் பிஃபோர் ஸ்பீச், வாக் த டாக். அதனால் முதல்ல நம்ம மாறுவோம். நம்ம மாற ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் மாறும். அது கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கா உங்கள் சிட்டி நல்லா இருக்கும், சிட்டி நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருந்தால் பேரண்டம் நல்லா இருக்கும். ஸோ மாறுவது என்பது நம்முடைய இடத்துல ஆரம்பிக்கிட்டோம், மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தட்ஸ் கால்டு மாறு அண்ட் மாற்று. சார் ஒரு தன்மையினுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ஒரே நாளில் நடந்துறது இல்லை சார். நான் ரொம்ப தைரியமாக இதுக்கு பதிவு போடுறேன். சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் சந்தோஷப்படுவாங்க.
1981 குமரேசபுரம் பஞ்சாயத்து யூனியன்ல எல்கேஜி யூகேஜி படிக்காம இப்படி சேர்ந்த அதே மாணவன் இன்னைக்கு இங்க உட்கார முடியும் அப்படின்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் செய்யற தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தப்பு இல்லை, வாய்ப்புகள் தானே. let us explore. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கு காரணம் வந்து கஷ்டப்படுறதாங்க, தப்பு இல்லை. ஆனா அப்படி ஒரு எண்ணம் இல்லை. எண்ணத்தை விதைத்ததுக்கு நன்றி. வேற ஏதாவது? மீண்டும் ஒரு முறை என் சார்பாக, என்னுடைய பெற்றோரின் சார்பாகவும், எக்ஸல் குழுமத்தின் சார்பாகவும், ரோட்டரியின் சார்பாகவும், ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாகவும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தருகிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.